Good morning, sir. Students, good morning. Good morning, sir. Good morning, sir. Magnetic field at a point ரெண்டு இதுலையும் கன்ஃபார்மாக வரும். எக்ஸில் 3 ஆம்பியர் போகுது, அதனால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒய்யில் 4 ஆம்பியர் போகுது, அதனால ஒரு காந்தப்புலத்தை உருவாக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைட் ஒயர்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு உங்களுக்கு தெரியும். என்ன ஃபார்முலா தெரியுமா? μ0I/2πa. ஆமாவா? அதே தான் இங்கேயும். அப்போ பார்த்தோன்னா எக்ஸால உருவாக்கக்கூடியது 3 × μ0 டிவைடட் பை 2πa. ஒய்யால உருவாக்கக்கூடியது 4 × μ0 டிவைடட் பை 2πa. இப்போ இந்த ரெண்டுத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது ரெண்டுமே எப்படி இருக்கு? பர்பண்டிகுலரா இருக்கா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா பி நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு நெட் ஃபீல்ட் ஈக்குவல் டு பர்பண்டிகுலரா நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்களே சொல்லுப்பா. பர்பண்டிகுலரா என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணுவோம். ஸ்கொயர் பண்ணி இது பண்ணுவோம். bx² + by². இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அழகா கிடைக்கும். 3² 9 ஆயிடும், 4² என்ன ஆயிடும்? 16 ஆயிடும். 16 இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா காமனா நம்ம வந்து இந்த பாயிண்ட் ஸ்கொயர்ல இருக்குது இல்லை, அப்போ எடுத்துக்கலாம் 2πa √9 + 16 எவ்வளோ வரும்? 25 ஆயிடும் இல்லையா? 25 வெளியில எடுத்தோம் அப்படின்னு சொன்னா 5 μ0/2πa எழுதிக்கலாமா? Yes, sir. A tightly wound solenoid is shown in the figure. Magnetic field at the midpoint P. P in the point ல magnetic field எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்ப இந்த மிட் பாயிண்ட்ல எடுக்கும் பொழுது இப்படி போயிட்டு இருக்கும். மிட் பாயிண்ட்ல எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா ரெண்டு கான்செப்ட் தான். பி இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே தெரிஞ்ச ஃபார்முலா தான். μ0 ni டிவைடட் பை 2 இன்டு cos θ1 பிளஸ் cos θ2. ஆமாவா? ஞாபகம் இருக்கா பாருங்க. இதே மாதிரி டயக்ராம் கொடுத்து இதுக்கு இதே மாதிரி நான் டயக்ராம் கொடுத்துருப்பேன். இந்த டயக்ராம்லயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா θ1 எவ்வளவு சார், θ2 எவ்வளவு சார்னா θ1 θ2வும் 45 டிகிரி. அப்ப cos 45 எவ்வளவு? 1/√2. எவ்வளவு cos 45? 1/√2 sir. 1/√2. அவ்வளவு அப்படியே நம்ம எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம். therefore b is equal to μ0 ni divided by 2 1/√2 plus 1/√2. சொல்லுங்க 1/√2 plus 1/√2
2 by root 2. mu naught ni divided by 2 into 2 by root. இந்த 2 cancel ஆயிடுச்சுன்னா answer is mu naught ni divided by root. இந்த ஃபார்முலா நான் கேட்டிருப்போம் பார்த்துக்கோ. படிச்சிடலாமா? Yes, sir. Yes, sir. Proton, deuteron describes the circular path of same radius when it projected in the uniform transverse magnetic field, the ratio of the kinetic energy. இந்த ஃபார்முலா வச்சுட்டு நீங்க எழுதிக்கோ. Kinetic energy is equal to என்ன ஃபார்முலாமா? P square divided by 2m. Therefore, kinetic energy is inverse proportional to m. அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆன்சர் என்ன வரும் பாருங்க. ஏன்னா mass of the proton is m. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, deuteron. Mass of the deuteron is 2 times of m. ஆமாவா? கரெக்டா? Yes, sir. அப்ப answer is 2:1. Next. An electron is moving along positive x-axis with constant velocity. இப்போ electron எந்த directionல போகுதுன்னா x-axisல போகுது. Positive x-axis electron. If the uniform magnetic field is applied over the y-axis, அப்ப ஒரு magnetic field வந்து இந்த directionல நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோ. y-axisல directionல கொடுக்குறோம் magnetic field. If the uniform magnetic field is applied over the region of along the y-axis, the electron will move. அப்ப இந்த எலக்ட்ரான் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா உடனே டிஸ்ட் ஆயிடும். அப்ப டிஸ்ட் ஆனோடனே கண்டிப்பா என்ன ஆகும், இப்படி போகும். அப்ப என்ன பண்ணலாம்னா எக்ஸ் இசட் பிளைன், அந்த போகக்கூடிய பிளைனு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்தப்புலம் எங்க இருக்கோ அந்த பாதையில் நகராது. அது காந்தப்புலம் இல்லாத பாதையில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா மாற்றி போகும். அப்ப பார்த்தோன்னா எக்ஸ் இசட் பிளைன். 25 direct question. Conceptual question. MV naught by QD. இது conceptual question. அடுத்தது பாருங்க 26. A proton enters a uniform transverse magnetic field 1 millitesla with velocity 10 to the power of 4 meter per second, making an angle 60 degree with the field direction. The radius of the helical path will be nearly. என்னென்ன கொடுத்திருக்கான்னு சொல்லும் போலாம். Okay, 26. சொல்லுங்க போலாம். 26 என்ன கொடுத்திருக்காங்க சொல்லுங்க போலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, டக்குன்னு போடுங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்திருக்காங்களா? Yes, sir. 1 millitesla. ஓகே, டக்குன்னு சொல்லுங்க. Therefore B is equal to 1 milli Tesla. அடுத்தது வேற என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க.
velocity கொடுத்துருக்காங்க sir. வெலாசிட்டி கொடுத்துருக்குறாங்க 10 to the power of 4 meter. 10 to the power of 4 meter per second கொடுத்துருக்காங்க. theta கொடுத்துருக்காங்க சார் 30 degree. அடுத்தது theta 30 degree கொடுத்துருக்கு. radius of the path கேட்டிருக்காங்க. இந்த ஹெலிக்கல் பாத்துல போகும்பொழுது மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி போகும் உங்களுக்கு தெரியலையா? டீட்டாவில் 30 டிகிரி டீட்டா வந்து மேக் பண்ணுச்சுன்னா ஹெலிக்கல் பாத்துல போகும். அப்போ ஹெலிக்கல் பாத்தினுடைய ரேடியஸை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா பிட்ச் கால்குலேட் பண்றேன். பிட்ச்னா என்னதுன்னா வி காஸ் டீட்டா. ஆமா தானே, பாருங்க இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? இன்டோ டைம் பீரியட். இதெல்லாம் நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா டைம் பீரியடுடைய ஃபார்முலா உனக்கு தெரியும். டைம் பீரியட் ஃபார்முலா என்னதுமா? 2πr/v. ஆமாவா? Yes sir. இந்த ஆருடைய வேல்யூ எல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். therefore is equal to 2πmv/qb cos theta. 2π என்னது? 2 into 3.14 into m என்ன தெரியும்? என்ன உள்ள என்டர் ஆகுது? மாஸ். இப்ப என்ன பண்ணலாம்? 1.6 into 10 to the power of -27 கிலோகிராம். வெலாசிட்டி எவ்வளவு இருக்குன்னா 10 to the power of 4 divided by q எவ்வளவு கொடுத்துருக்காங்க? q நம்மளுக்கு தெரியும், சார்ஜ். 1.6 into 10 to the power of -19. p மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க 10 to the power of -3 into cos 30 டிகிரி கொடுத்துருக்குறாங்க. நீங்க இது எல்லாத்தையும் நீங்க சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 5 சென்டிமீட்டர் கிடைக்கும். சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? Yes sir. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா 27 பாருங்க. A proton enters a uniform transverse magnetic field with velocity v. அதாவது வந்து ஒரு புரோட்டான் வந்து காந்த புலத்துல v என்ற திசை வேகத்தில் உள்நோக்கி செல்கிறது. and describes a circular path with a time period t. ஓகேவா? if the proton enters the same magnetic field with velocity 2v making an angle 60 degree with the field direction, that the time period of revolution. அப்ப நார்மலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டைம் பீரியட் ஃபார்முலா என்ன சொல்லுங்க போல? டூ பை எம் டிவைடட் பை கியூபி. அப்ப அந்த டைம் பீரியட் எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? அதனுடைய எந்த இதுல நிறைய டிபெண்ட் பண்ணிருக்கு, அதனுடைய மின்னூட்டத்தை டிபெண்ட் பண்ணிருக்கு, அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட டிபெண்ட் பண்ணிருக்கு. ஆமா தானே? Yes sir. ஆனா திசை வேகத்தை வந்து டிபெண்ட் பண்ணல. அப்ப எவ்வளவுதான் அப்ப நம்ம என்ன ஒண்ணு எழுதிக்கலாம்? t is independent on v. அப்ப இண்டிபெண்டன்ட் ஆன் v. அப்ப v 2v இருந்தாலும் சரி, 5v இருந்தாலும் சரி, 6v இருந்தாலும் சரி, டிகிரி என்ன டிகிரி இருந்தாலும் சரி, அந்த அந்த அதனுடைய அழிவு காலம், அதாவது டைம் பீரியட் மாறாது. அப்ப செகண்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட். பேரபலிக் ஒயர், அதை வந்து பரவளையத்துல ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டாங்க. ஏபி placed in uniform magnetic field b vector கொடுத்துட்டாங்க. 0.5 டெஸ்லா. எந்த டைரக்ஷன்ல போகுதுப்பா? Z direction. minus k. -k கேப்ல போயிட்டு இருக்கு. as shown in the figure.
The magnetic force on wire AB will be. Wire உடைய ஃபார்முலா உனக்கு தெரியும் இல்லையா? F is equal to PIL. ஆமாவா? Yes, sir. Magnetic field 0.5. First magnitude எடுத்துக்கலாம். Magnetic field 0.5. Current 2 ampere. அதனுடைய லென்த் 4. அப்ப அதனுடைய லென்த் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 8. கரெக்டா பாருங்க. 4,0வா? அப்ப அதனுடைய லென்த் எவ்வளவு இருக்கு? 4. இந்த 4 இங்க ஒரு 4. அப்ப பார்த்தோம்னா லென்த் வந்து 8. பாருங்க டயக்ராம் எப்படி இருக்குன்னு. அப்ப நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 0.5 into 2 1. அப்ப 1 into 8. இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு 8 கிடைச்சு. ஓகேவா? அப்ப கரெக்டா புரியுதுங்களா எப்படின்னு? ஓகே. அப்ப ஃபோர்ஸ் 8 நியூட்டன். ஒன்னு இதா இருக்கணும், இல்லைன்னா இதா இருக்கும். ஓகே. இப்ப நீங்களே தெரிஞ்சுக்கச்சு. கே கேப்ல போகுது. அப்ப நம்ம வெக்டார் ஃபார்ம்ல எழுதணும் இல்லையா? அப்ப வெக்டார் இஸ் ஈக்குவல் டு I into L vector cross B vector. ஒரு நிமிஷம். L y square. அப்ப J cap. கரெக்டா? கிராஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? மைனஸ் கே கேப். பாருங்க, ஆமா புரியுதா பாருங்க. L வந்து y டைரக்ஷன்ல இருக்கு. ஏன்னா y டைரக்ஷனோட டிஸ்டன்ஸ் தான் எடுத்திருக்கோம். அது வந்து பிளஸ் ஜே கேப். அப்ப இன்டூ மைனஸ் கே கேப். ஜே கேப் இன்டூ கே கிராஸ் கே கேப் என்ன சொல்லுங்க போலாம்? ஐ கேப்பா? Yes, sir. ஐ ஜே கே. அப்ப ஜே கேப் கிராஸ் கே கேப் என்ன ஆயிடும்? ஐ கேப் ஆயிடும். அப்ப மைனஸ் ஐ கேப். அப்ப ஃபோர்த் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப 8 நியூட்டன் இருக்கு. எந்த டைரக்ஷன் போகுதுன்னா மைனஸ் ஐ கேப்ல போகுது. நம்ம எடுத்து முடியும். ஓகே. 29. அடுத்தது பாருங்க. அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு எர்த்தனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்ல, செக் பண்ணிக்கோங்க. இது இல்லைன்னு நினைக்கிறேன். மூவி த டீப் நீடில் இதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். Susceptibility of diamagnetic substance. Susceptibility of diamagnetic substance பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு நம்ம பிரிக்கிறது இப்படிதான் பிரிச்சிருப்போம். டயா, பேரா, பெரோ. ஆமா தானே? Yes, sir. Yes, sir. இந்த டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்காது. மீதி ரெண்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அந்த மீதி ரெண்டும் எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா சசபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். இல்லைன்னா ஒரு கியூரி டெம்பரேச்சர்ல பெரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் பேராமேக்னெட்டிக். ஆமா தானே? ஞாபகம் இருக்குங்களா? கியூரி டெம்பரேச்சர்ல பெரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும்? பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸா மாறும். ஆனா டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காதுன்னா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்காது. மெட்டீரியல் இஸ் சூட்டபிள் ஃபார் மேக்கிங் எ கோர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் should be.
low retentivity, low coercivity. Okay. 5 parallel infinite wires are made at the vertices of the regular pentagon. 4 wires carry a current I0. 1, 2, 3, 4. 4 wires. Each, while the 5th wire carries a 3 I0 as shown in the figure. The resultant magnetic field. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு மேக்னெட்டிக் ஃபீல்டையும் நீங்க கண்டுபிடிக்கணும். இது ஒரு வயரா எடுத்துக்கணும். நல்லா பாத்துக்கோ. இது ஒரு வயரா எடுத்துக்கணும். பாருங்க இப்படி இருக்கு. நீங்க ஞாபகம் வச்சுக்க. அப்ப இது ஒரு வயரா எடுத்துக்கணும். இங்க என்ன இருக்கு? I0. அப்ப I0 கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்க கண்டுபிடிக்கணும். இதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்க கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ஆட் பண்ணும் பொழுது உனக்கு என்ன கிடைக்கும்னா μ0 I0 by pi. ஓகேவா? நம்மளுக்கு தான் தெரியலையா? வயர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா μ0 I divided by 2 pi a. ஆமா தானே? Yes, sir. அது மாதிரி இது ஒவ்வொரு வயரா கன்சிடர் பண்ணும். ஒவ்வொரு வயரா நீங்க கன்சிடர் பண்ணு. எல்லா வயர்ல இருக்கக்கூடியதும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். நெக்ஸ்ட் போலாம். 35. அதுவும் அதே மாதிரிதான். Short bar magnet, each having the magnetic momentum m placed at a distance of 2d. Magnetic induction at the point of midway. அதே மாதிரி தான் இங்கேயும் மிட்வேல இருக்கும் பொழுது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஆக்சிஸினுடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். எல்லாமே அதே தான். ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா தான். இங்கேயும் பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மிட்வேல இருக்கு. நம்மளுக்கு தெரியும் ஆக்சிஸ்ல ஃபார்முலா. ஆக்சிஸ் ஃபார்முலா நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கோம். 1/4 epsilon naught 2p divided by r cube. ஞாபகம் இருக்கா? ஓகேவா? இப்ப இந்த இது வந்து மிட்வேல இருக்கும் பொழுது அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அதே கான்செப்ட் தான். இங்க பார்த்தோம்னா μ0 divided by 4 pi into m divided by r cube தான் நம்ம என்ன நினைக்கிறோம் d cube. இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நீங்க சப்ஸ்டிட் பண்ணினா √5 கிடைக்கும். பாருங்க சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க 36. The angular velocity of the particle is given by. சொல்லுங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. என்ன கேக்குறாங்க நீங்களே சொல்லுங்க. இது மாதிரி क्वेश्चंस கன்ஃபார்மா கேட்பாங்க. 36 क्वेश्चन கண்டிப்பா கேட்பாங்க. சொல்லுங்க என்ன பண்ணலாம்? டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் சார். இல்ல என்ன கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க? ஒமேகா கொடுத்திருக்காங்க. ஆங்குலர் ஆக்ஸலரேஷன் கேட்கலாம். ஆங்குலர் ஆக்ஸலரேஷன் கேட்க. ஒமேகா கொடுத்திருக்கேன். எவ்வளவு ஒமேகா? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு omega is equal to 1.5t plus minus 3t square minus 3t square எவ்வளவு இருக்குமா? plus 2. Find the time when an angular acceleration is equal to 0. அவங்க கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. ஆல்பா is equal to 0. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு இப்ப நம்ம ஆல்பாவை இது மாதிரி கண்டிஷன்ல கன்ஃபார்மா இது மாதிரி மெத்தட்ல क्वेश्चंस கேட்பாங்க. பார்த்துக்கோங்க.
அப்போ ஒமேகா கால்குலேட் பண்ண சொல்லு. ஒமேகா கொடுத்துருக்காங்க, ஆல்பா 0வா இருக்கும் பொழுது டைம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அப்ப நம்மளுக்கு தெரியும் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு டி ஒமேகா டிவைடட் பை டிடி. ஆமா தானே? Yes, Yes, sir. sir. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? டி பை டிடி ஆஃப் ஒமேகானா 1.5 டி மைனஸ் 3t ஸ்கொயர் பிளஸ் 2. அப்ப என்ன ஆகும்? நம்ம 1.5 இன்டூ சும்மா ஒரு புரியுதுக்காக பார்த்துலாம் டிடி பை டிடி மைனஸ் 3 இன்டூ டி பை டிடி ஆஃப் டி ஸ்கொயர். நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இது வந்து கேன்சல் ஆயிடும். அப்ப ஈஸியா நம்ம எழுதிக்கலாமா பாருங்க. ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 1.5 மைனஸ் 2t ஸ்கொயர்னா 6 ஆயிடும். கரெக்டா? அவங்களுடைய கண்டிஷன் என்ன? ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 0, சாரி 60. ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப என்ன பண்ணலாம்? 0 இஸ் ஈக்குவல் டு 1.5 மைனஸ் 60. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 1.5 இஸ் ஈக்குவல் டு 60. பட் t இஸ் ஈக்குவல் டு 1.5 டிவைடட் பை 6 எவ்வளவு வருது பாருங்க. Sir, minus 60 வரதா? Wait, sir. 0.25 0.25 seconds. Okay, third one is the correct answer. இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குவோம். A body is displaced from எங்கிருந்து 0 மீட்டர்ல இருந்து 1 மீட்டர் 1 மீட்டருக்கு ஒரு இடப்பெயர்ச்சி ஏற்பட்டிருக்கு. How long? X is equal to y. அப்ப x is equal to y. By the force of இவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க. Work done by this force will be. எவ்வளவுமா ஃபோர்ஸ் கொடுத்திருக்காங்க? F is equal to 4i cap plus 4j cap. இதுமா x ஸ்கொயர் மா. X square I Y G. X square J, sir. x square j cap plus y I cap நியூட்டன் நம்மளுக்கு. இப்ப அடுத்தது எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு சொன்னா பாருங்க, எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன். ஆமாவா? அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகுது அப்படின்னு சொன்னா ஐ கேப் பிளஸ் ஜே கேப் எழுதிக்கலாமா? Yes, sir. என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஒர்க் டன் கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. வாட் இஸ் தி ஒர்க் டன் ஃபார்முலா? Work done is equal to force into displacement. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா therefore work done is equal to force என்ன பண்ணலாம்னா x square j cap plus y I cap into I cap to j cap அப்படின்னு வருது. ஆமா தானே? கரெக்டா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஐ கேப் டாட் ப்ராடக்ட் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். அப்ப ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் இன்டூ டிஎஸ் எழுதிக்கலாமா? இது என்னன்னு பாருங்க, டாட் ப்ராடக்ட் எடுத்து பாருங்க. எஃப் டாட் ப்ராடக்ட், ஏன்னா டாட் ப்ராடக்ட் தானே எடுத்திருக்கு. அப்ப நம்மளுக்கு பார்த்தோன்னா எஃப் டாட் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ இந்த இதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த வேல்யூஸ் நம்ம வெளியில எடுத்துற மாதிரி தான். ஓகேவா? ஓகே, அடுத்தது பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? அடுத்தது இன்டகிரேஷன் பண்ணோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா therefore integration of work done is equal to integration of எவ்வளவு இருக்கு பாருங்க, டிஸ்டன்ஸ் 0 to 1.
அப்ப integration of 0 to 1 x square plus y into dx. இன்னொரு கண்டிஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க பாரு, x is equal to y. அப்ப அந்த கண்டிஷனை இங்கே எழுதிக்கலாம். அப்ப 0 to 1 x square plus x into dx. அப்ப therefore work done is equal to x cube by 3, கரெக்டா, பிளஸ் x square by 2. அப்படியே கூட நம்ம x power 4 போட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா சொல்லுங்க, அடுத்து என்ன பண்ணலாம்? 1/3 plus 1/2. 0 to 1 அப்ப is equal to 1/3 plus 1/2. எவ்வளவு வரும்? 5 நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்து என்ன ஆகும்? 5/6. 5/6. Okay. Therefore, work done is equal to 5/6 joule. இருக்கா பாருங்க. Yes, sir. Okay, 5/6. இது அதே மாதிரி தான், கொஞ்சம் மாறுபடும். A mass of 1 kilogram is acted upon a single force 4i cap plus 4j cap Newton. Due to the force, mass is displaced. எவ்வளவு displace ஆயிருக்குன்னா அதே மாதிரி 0 to 1. If initially the speed of the particle was 2 meter per second. Initially 2 meter per second. What is the final speed கேக்குறாங்க. ஈஸி தான் பாருங்க. ஃபர்ஸ்ட் அதே மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இது மாதிரி கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது, கேட்கலாம். மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 kilogram. சொல்லுங்க. 1 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. மாஸ் வந்து 1 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் வந்து இவ்வளவு கொடுத்துருக்காங்க. என்னது? 4i cap plus 4j cap. 4i cap plus 4j cap நியூட்டன். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0 to 1 அப்ப 1 மீட்டர். அப்ப அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 1 மீட்டர் கொடுத்திருக்கிறாங்க. இனிஷியல் வெலாசிட்டி v1. v1 is equal to 2 மீட்டர் per second. அப்ப நம்மளுக்கு v2 கால்குலேட் பண்ண சொல்லுங்க. ஈஸியா முடிச்சிடலாம். எதனா ஐடியா இருக்கா? ஐடியா இருக்கா பாருங்க. அவ்வளவுதாம்மா, ஈஸி தாம்மா. கைனடிக் எனர்ஜி கொடுத்துருக்காங்கல்ல, வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஆமா தானே? Yes, sir. போட்டுடலாம். அப்ப therefore work done is equal to change in work done is equal to half into m into v2 square minus 1/2 m into v1 square. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒர்க் டன் என்னன்றதை பார்க்கலாம். அப்ப therefore work done is equal to force into displacement. அப்ப பார்த்தோம்னா ஃபோர்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4i cap plus 4j cap into displacement. Displacement கரெக்டா சொல்லுங்க. டிஸ்பிளே 1. அப்ப 1 x axis, இன்னொன்னு வந்து y axis. 0i cap i cap plus j cap. 0 வராதுமா, 1 இருக்கு பாருங்க. 1 minus 0 1, 1 minus 0 1. Yes, sir. Yes, sir. i cap plus j cap. இப்ப இத அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 4 plus 4. 8 ஆயிடுச்சு. அப்ப நம்மளுக்கு இந்த 8 கண்டுபிடிச்சு. அப்ப 8 is equal to 1/2 m into v2 square minus 1/2 m into v1 square. ஆமா, மாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா? ஓகே, குட். அப்ப 8 is equal to 1/2
V2 square minus 1/2 into 1 mass equal to 1 ஆயிடுச்சு. 1 into V1 square எவ்வளவு பாருங்க 4 ஆயிடுமா? எஸ் சார். சப்ஸ்டிட் பண்ணா நம்மளுக்கு 2 ஆயிடும். இப்ப நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. therefore 8 is equal to 1/2 V2 square minus 2. அப்ப இது மேல இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். அப்ப 1/2 V2 square is equal to 10. அப்ப therefore V2 square is equal to 20. அப்ப என்ன பண்ணலாம்? இது என்ன பண்ணலாம்? 4 into 5 எழுதிக்கலாமா? அப்ப எழுதணும்னா therefore V2 is equal to 4 இது பண்ணோம்னா 2 but 2√5 மீட்டர் per second. இருக்கா பாருங்க. அப்ப நம்ம இவங்க அப்படியே எடுத்துக்கலாம். 20 இருந்துச்சுன்னா ஓகே 4.5 மீட்டர் 4.472 வரும். நம்மளுக்கு 4.5 மீட்டர் per second. ஓகே நெக்ஸ்ட் அப்படியே படிங்க பார்க்கலாம். இது மாதிரி மெத்தட்ல கேட்கலாம். இது ஒரு கேட்கலாம். போடுங்க என்ன சொல்றாங்க பாருங்க. A water pump is driven by a petrol rises a water at a rate of 0.5 meter cube per minute from a depth of 30 meter. If the pump is 70% efficiency, what power is developed by the engine? சொல்லுங்க போலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க. எவ்வளவு ரைஸ் ஆயிருக்குது? 0.5 மீட்டர் கியூப் per minute. அப்ப velocity இப்ப dv by dt கொடுத்திருக்காங்க 0.5 மீட்டர் கியூப் per minute கொடுத்திருக்காங்க. அடுத்தது அதனுடைய டெப்த் கொடுத்துருவோம். 30 மீட்டர். எஃபிஷியன்சி எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 70% கொடுத்திருக்காங்க. இப்ப பவர் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இப்ப பவர் ஃபார்முலா என்ன நம்மளுக்கு தெரியலையா? வாட் இஸ் த பவர் ஃபார்முலா? இது என்ன பண்ண வாட்டர் பம்ப் அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன ஃபார்முலா நீங்களே சொல்லுங்க. வாட்டர் பம்ப்னாவே ஒர்க் டன் பை டைம் டேக்கன். அப்ப ஒர்க் டன் பவர் வாட்டர் பம்புடைய ஒர்க் டன் என்னது நம்மளுக்கு தெரியலையா? வாட்டர் பம்புடைய ஒர்க் டன் எவ்வளவு தெரிஞ்சாதான் இவ்வளவு நேரம் நடத்துறது ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடும். வாட்டர் பம்ப் பண்ணி இருக்கு, டெப்த் கொடுத்திருக்காங்க. அப்ப ஒர்க் டன் என்னவா எழுதலாம்? நம்ம ஒர்க் டன் உடைய ஃபார்முலா பாருங்க. இப்படி எல்லாம் இருக்க கூடாதுமா. ஒர்க் டன் உடைய ஃபார்முலா என்னது? F into S நம்ம சொல்லியிருக்கோம். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி சொல்லியிருக்கோம். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மேல இருந்து கீழே விழுந்தா என்ன ஒர்க் டன்? mgh தானே? எஸ் சார். டெப்த்னு கொடுத்துட்டாவே அடுத்து இதோட 2 क्वेश्चंस முடிச்சிருச்சு. இது 3வது क्वेश्चंस போகுது. வாட்டர் பம்ப்னு சொன்னாவே வாட்டர் பம்ப் பண்ணாவே தண்ணியை கீழ இருந்து மேல இறக்குது. அப்ப கீழ இருந்து மேல இறக்கும் பொழுது அது வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? ஹைட்டை டிபெண்ட் பண்ணிருக்கு. ஹைட்டை டிபெண்ட் பண்ணினாவே mgh. ஒரு பொருள் கீழாகவே நகருது. அப்படி இங்க இருந்து இங்க நகருது. ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகரும் பொழுது ½ mv² நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு விசை கொடுத்து நகர்ந்தால் நம்மளுக்கு W = F.S. மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு mgh டிவைடட் பை g தெரியும், h தெரியும். ஓகே, நம்மளுக்கு டைம் t இப்ப மாஸ் கண்டுபிடிக்கணும். ஆனா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க?
dv by dt கொடுத்திருக்காங்க. dv by dt What about the rises the water meter cube volume கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளுக்கு density is equal to என்ன நம்மளுக்கு தெரியும் mass by volume. நம்ம இப்போ வால்யூம் நம்மளுக்கு மாஸ் தானே வேணும். அப்ப நிறை வேணும்னா என்ன பண்ணலாம்? டென்சிட்டி இன்டு வால்யூம். தண்ணியினுடைய டென்சிட்டி எவ்வளவுன்னு தெரியும். தண்ணியினுடைய டென்சிட்டி எவ்வளவுமா? 1000 தண்ணியோட டென்சிட்டி எவ்வளவு? 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இப்ப இந்த 1000 இது எப்படி எடுத்து நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. therefore dm divided by dt is equal to 0.5 into 1000 kilogram per meter cube. meter cube cancel ஆயிடும், per minute ஆயிடும். புரிஞ்சுதா எப்படி வந்ததுன்னு? yes sir. yes sir. இப்ப is equal to அப்படியே சொல்லுங்க, மினிட் செகண்டா மாத்தணும். 0.5 into 1000 kilogram per minute என்ன பண்ணலாம்? செகண்டா மாத்தணும்னா therefore kilogram per second divided by 60 ஆல இருப்போம். yes ஓகே, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப எவ்வளவு வரும் பாருங்க. இது ஒரு 0 ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப எவ்வளவு வரும்? 1 2 500 0.87 0.5 into 100 divided by 6. கரெக்ட் தானே? 8.3 வரும் சார். சப்ஸ்டிட் பண்ணவா? yes sir. 8.31. இப்ப dm by dt நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. பவர் எஃபிஷியன்சி எவ்வளவு கொடுத்திருக்காங்கப்பா? 70%. 70%. அப்ப பவர் இன்டு 70%. இல்ல லாஸ்ட்ல கூட முடிச்சு 70% எஃபிஷியன்சி எல்லாம் மாத்தினாலும் சரி. இப்ப 70%. அப்ப 70 is equal to சொல்லுங்க, m எவ்வளவு இருக்கு? 8.31. 8.31 into 10 into height எவ்வளவு? 30 divided by எவ்வளவு இருக்கு? டைம் எவ்வளவு கொடுத்திருக்கான் பாருங்க. ஓ, அதுதான் நம்மளுக்கு தான் முடிஞ்சிச்சு. அப்ப 8.31 எவ்வளவுதான் இருக்கு. கரெக்டா? yes sir. இதுல 60 எல்லாம் கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம 8.31 வந்திருக்கு. yes sir. 8.3. இப்ப எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. பவர் கண்டுபிடிங்க, முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். பவர் இஸ் ஈக்குவல் டு 8.31 into 10 into 30 into 100 divided by 70. சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 3500 watts கிடைக்கும். எழுதிக்கலாமாப்பா? yes sir. Power supplied to a particle of mass 2 kilogram varies with the power P is equal to 3t square by 2 watts. Here t is in second and velocity of the particle t is equal to 0. 0 இருக்கும்போது v is equal to 0. The velocity of particle at t is equal to 2 seconds will be. என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? velocity கேக்குறாங்க. என்ன ஃபார்முலா? ஓகே, அப்படியே பார்க்கலாம். மாஸ் கொடுத்திருக்காங்க சார். மாஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்படி போட்டா சர்ச் பண்ணுங்க. p is equal to f into v ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? மாஸ் கொடுத்திருக்காங்க. மாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2 kilogram. 2 kg.
2 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பவர் கொடுத்துருக்காங்க. பவர் இஸ் ஈக்குவல் டு 3t square by 2. 3t ஸ்கொயர் பை 2. ஓகே. அடுத்தது t is equal to 0. அப்ப t is equal to 2 செகண்ட்ஸ்ல என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப t is equal to 2 செகண்ட்ஸ்ல வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும். அதாவது வந்து இதனுடைய வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரியும் பவர் தான் கொடுத்துருக்காங்களே. அப்ப பவர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு அடுத்த நிமிஷம் அப்படி இந்த பவரை வச்சுதான் நம்ம எடுத்துட்டு போனோம். அப்ப பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம். கரெக்டா? அப்ப நம்மள இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஒர்க் டன் கண்டுபிடிக்கலாம். அப்ப ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு பவர் இன்டு டிடி. அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் பவர் எவ்வளவு இருக்குன்னா 3t ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்டு டிடி. டைம் எவ்வளவு இருக்கு பாருங்க. t is equal to 0ல இருந்து t is equal to 2 செகண்ட். அப்ப 0 to 2 செகண்ட் சப்செட் பண்ண என்ன வரும் பாருங்க. 3/2 வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன பண்ணோம்? 0 to 2 t ஸ்கொயர் இன்டு dt. therefore work done is equal to 3/2 into சொல்லுங்க t cube divided by 3 0 to 2. அப்ப நம்மளுக்கு இந்த 3 என்ன பண்ணலாம்? therefore அடுத்த கான்செப்ட் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், டக்குன்னு எடுத்துக்கலாம். 1/3 வெளியில எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 ன்னு வரும். 8 minus 0 8 ன்னு வரும். அப்ப 3 கேன்சல், இந்த 8 கேன்சல் ஆச்சுன்னா 4. இப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும் பாருங்க. 4. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 4 ஜூல். ஆனா ஒர்க் டன் கண்டுபிடிக்க சொல்ல என்ன கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க பாருங்க. velocity v கேக்குறாங்க. வெலாசிட்டி v கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்ப இந்த பொருள் பாத்தீங்கன்னா நகருது. அப்ப நகரும் பொழுது அப்ப ஒர்க் டன் உடைய ஃபார்முலா என்னன்னா ஆஃப் mv ஸ்கொயர். ஆஃப் mv ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 ஜூல். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 into 4 divided by m. அப்ப இஸ் ஈக்குவல் டு 8. m எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2 kilograms. இதுவும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இப்ப v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. therefore v is equal to 2 meter per second. Third option. Yes, sir. ஓகே. மீதி இருக்கிறதெல்லாம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணலாமா? Two long straight wire carrying a current shown the figure. The ratio of the magnitude of the magnetic field at A, B, C. இங்க இருந்து இங்க இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏவை கண்டுபிடி. இதை நீங்க நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே ஒர்க் அவுட் பண்ண இதாகும். இங்க கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை எடு. அதே மாதிரி இந்த சென்ட்ரல்ல ஒயர் 2 ஒயர் இருக்கு. இங்க சென்ட்ரல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன இருக்குன்னு பாருங்க. இது எல்லாத்தையும் எடுத்து நீங்க ரேஷியோ எடுக்கணும். ஒயர்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு? mu naught I divided by 2 pi A. ஆமா தானே? Yes, sir. ஓகே. இதை எடுத்து நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க, ரேஷியோ எடுத்து. நம்மளுக்கு 41 இந்த 5:3:7 வரும். பார்த்துக்கோங்க. கரண்ட் பாருங்க 1 ஆம்பியர். இதுக்கு என்ன இருக்கு? சென்டர்ல வரும் பொழுது 2 வயரும் ஜாயிண்ட் ஆகும். பார்த்துக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணுங்க, இல்லைன்னா கேட்டுக்கலாம். இதுவும் அதே டைரக்ட் ஃபார்முலா தான். இது ஒர்க் அவுட் பண்ணுங்கம்மா. ஒர்க் அவுட் பண்ணிடலாமா? Yes, sir. Yes, sir. 42 இது மாதிரி இருந்துச்சுன்னாவே 1/√2 times of mu naught I by 2 pi A. இங்க இருக்கு பாருங்க. 1/√2 times of mu naught I divided by 2 pi A. அப்போ 4th one is the correct ஆகும். இது மாதிரி டைரக்ட்ல இருந்துச்சுன்னா இது ஃபார்முலா. இது வந்து கான்செப்டுவல் பேஸ்ட் கொஸ்டின். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இதுவும் அதே தான். 43. ஓகே. இதே மாதிரி நான் கொடுத்துருப்பேன் பாருங்க. ஓகே. இது நான் வந்து போட்டுறேன்.
இது வந்து நான் போட்டுறேன். ஓகே. இது என்னது? If the magnetic field at P is magnetic field, then the magnetic field at the center of the coil. Center of the coil உடைய ஃபார்முலா தெரியலையா? B center of the loop is mu equal naught to I என்னன்னு by சொல்லும்போல mu naught I by 2 a square plus x square power a square plus x square. சென்டர்ல வரும்போது x is equal to 0 ஆயிடுமா? yes sir. Yes, sir. இந்த P இந்த பாயிண்ட்ஸ் அப்ப இந்த ஃபார்முலா எடுத்து நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்துங்க. A long straight cylindrical conductor of radius r as the current density J naught, magnetic field at the point lying inside the conductor at a distance r. Mu naught I by 2 area. Direct substitution method பார்த்துக்கும். அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க. Force 10 cm length force கண்டுபிடிக்கிறீங்க. இங்க வந்து magnetic field கண்டுபிடிச்சீங்க. இது ரெண்டுமே சேம் டைரக்ஷன் போனா என்னது? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இதுவும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்ப இதனுடைய ஃபோர்ஸ் F by L is equal to mu naught I1 I2 divided by 2 pi. ஞாபகம் இருக்கா? Yes, sir. ஓகே. இதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதனுடைய ஃபோர்ஸையும் கண்டுபிடி, இதனுடைய ஃபோர்ஸையும் கண்டுபிடி, ரெண்டத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க. 3 is the correct answer. இதே क्वेश्चंस நானும் டீச் பண்ணிருப்பேன். ஓகே, இது வந்து நான் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாம பார்த்துக்கலாம். Next. 48. Is magnetic field inside a long straight solenoid is. Magnetic field inside a toroidal solenoid is. Magnetic field inside a conducting hollow pipe having the current parallel to the axis is. Magnetic field due to a current carrying wire on the surface is. Magnetic field due to a current carrying wire on its surface is maximum. Okay, இது okay, correct. Hollow sphere 0. Magnetic field inside the long straight solenoid is not constant, non-zero constant. Magnetic field inside the toroidal solenoid. Toroidal solenoid is not constant. அங்க கண்டிப்பா மாறிட்டே இருக்கும். இப்ப magnetic field இது கரெக்ட், இதுதான் ஆன்சர். அப்ப பாருங்க A to R இது இருக்கு. A to R ரெண்டுத்துல இருக்கு. பார்க்கலாம் அடுத்தது. P to P, P to P. அப்ப first option is the correct option. (49) In a conductor, free electrons keep on moving, but no magnetic force acting on the conductor. Correct. The assertion is correct. In the conductor, free electrons move ஆகும், அதனால magnetic field produce ஆகாது. Okay. Force on free electron due to magnetic field is always perpendicular to the direction of the motion. கண்டிப்பா. Force is always velocity, direction of the perpendicular. If both assertion and reasons are true, but reason is not explanation. ஆனா இது வந்து என்ன சொல்லிருக்கு? எலக்ட்ரானை பத்தி சொல்லிட்டு இருக்கு. இங்க magnetic field பத்தி சொல்லிட்டு இருக்கு. அப்ப not, அப்ப second one is the correct option.
The sensitivity of the moving coil galvanometer is increased by placing a suitable magnetic. Okay, correct. Sensitivity increase பண்றதுக்கு magnetic material அதுக்குள்ள வைக்கிறோம். Okay, correct. Soft iron as a low. தப்பு. அப்ப soft iron has a low magnetic permeability and cannot be easily magnetized or demagnetized. தப்பு. அப்ப statement 1 is correct, statement 2 is false. Third option. Statement 1 is correct, statement 2 is false. Okay, மீதி இருக்கிறது நம்ம பார்த்தலாம். நான் சொன்னதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. மீதி இருக்கிறது 1 2 3 4 5 questions இருக்கு. அத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டு அடுத்தது நம்ம போயிடலாம். ஓகேவா? Yes, sir. ஓகே, தேங்க்யூ. Thank you, sir.